ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நோய் ஒரு இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் 3வது பாகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல 1வது பாகத்துலேயும் 2வது பாகத்துலேயும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். முதல் பாகத்தில் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெர்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது பகுதியில் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த 3வது பகுதியில் அட்ஜங்க்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். அட்ஜங்க்ட் வேர்ட்ஸ் ரெஃபரிங் டு பிளேஸ், டைம், மேனர் அண்ட் ரீசன் ஆர் ஆல்வேஸ் அட்ஜங்க்ட். வேர்ட்ஸ் ரெஃபரிங் டு, இன்னொரு அந்த சென்டென்ஸ் பாருங்கள். வேர்ட்ஸ் ரெஃபரிங் டு பிளேஸ், டைம், மேனர் அண்ட் ரீசன் ஆர் ஆல்வேஸ் அட்ஜங்க்ட். இடத்தை குறிக்கிறது, நேரத்தை குறிக்கிறது, மேனர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அண்ட் ரீசன் ஒய், என் அப்படிங்கிறத கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அது அட்ஜங்க்டாக இருக்கும். தி ஆன்சர் த கொஸ்டின் வேர்ட்ஸ் சச் அஸ் வேர். இது இந்த அட்ஜங்க்ட் பின்னால் வரக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். வேர், வென், ஹவு அண்ட் ஒய். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு வரக்கூடிய பதில் தான் அட்ஜங்க்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். மாலா ஒர்க்ஸ் இன் சென்னை. மாலா சென்னையில் வேலை செய்கிறாள். அப்போது இந்த வேர்ங்கிற கொஸ்டினுக்கு பதில் கொடுக்குது. இங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன வருது? இன் சென்னை அப்படிங்கிற பதில் வருது. அதனால் அது அட்ஜங்க்ட். ஷி சேங் மெலோடியஸ்லி. அடுத்த எக்ஸாம்பிள் ஷி சேங் மெலோடியஸ்லி. அந்த மெலோடியஸுங்கிறது எதுக்கு, எப்படி இனிமையாக பாடினாள் அப்படிங்கிறதுக்கு ஹவுங்கிற கேள்விக்கு பதில் வருது. அப்போ மெலோடியஸ்லிங்கிறது அது அட்ஜங்க்ட் ஆகுது. 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள். த ட்ரெயின் வில் அரைவ் நவ். இதில் நவுங்கிறது வென்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. அதனால் நவுங்கிறது அட்ஜங்க்ட். 4வது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி பைஸ் த புக் டு ரீடு. இந்த ஒய்ங்கிற கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்னா டு ரீடுங்கிற ஆன்சர் வருது. அதனால் டு ரீடுங்கிறது அட்ஜங்க்ட். அடுத்தது ஐ பாட் த புக் இன் ட்ரிச்சி. இது வேறுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. திருச்சிங்கிற ஆன்சர் வருது. அதனால் இன் திருச்சிங்கிறது அட்ஜங்க்ட் ஆகுது. ஓகேயா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிபிள் அண்டு ப்ராபபிள். ப்ராபபிளுக்கும் பாசிபிளுக்கும் என்ன வித்தியாசம், எந்தெந்த இடத்துல பாசிபிள் பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல ப்ராபபிள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மழை பெய்ய போகுதுன்னா ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது மழை பெய்யும் அப்படின்னா அந்த இடத்துல பாசிபிள்ங்கிறத பயன்படுத்தணும். இல்லை 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராபபிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகேயா? இப்போ கொடுத்துருக்க பாருங்கள், வீடியோவை பாருங்கள். இஃப் there is a 10% chance of rain today, it is possible that it will rain. 10% தான் சான்ஸ் இருக்குது மழை பெய்யும் அப்படின்னா அந்த இடத்துல பாசிபிள்ங்கிறத பயன்படுத்தணும். It could rain, but there is a 90% chance that it will not rain. அப்படி அர்த்தம் என்ன? 10% தான் சான்ஸ் இருக்குது மழை பெய்யுங்கிற சான்ஸ் இருக்குது, 90% சான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இஃப் சம்திங் இஸ் ப்ராபபிள், there is a good chance that it will happen. ப்ராபபிள்னா அது 90% சான்ஸ்னா 90% மழை பெய்யும்னு அர்த்தம். பட் இட் இஸ் நாட் சர்டன். அப்போவும் அது நிச்சயம் இல்லை. 90% தான் சான்ஸ் இருக்குது, ஒரு 10% சான்ஸ் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் தட் லைஃப் எக்ஸிஸ்ட்ஸ் ஆன் அதர் பிளானட்ஸ். இட் இஸ் பாசிபிள்னு கொடுத்துருக்கு. மற்ற கிரகங்களில் உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு பாசிபிள்ங்கிறது பயன்படுத்திருக்காங்க. அதனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 10% தான் சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் ப்ராபபிள் தட் லைஃப் எக்ஸிஸ்ட்ஸ் ஆன் அதர் பிளானட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஆனால் இதில் ப்ராபபிள்ங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 90% சான்ஸ் இருக்குது, அங்கே உயிரினங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாகுது. அடுத்த
எக்ஸாம்பிளை பாருங்கள். மோர் ரெயின் இஸ் பாசிபிள் ஆன் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. மோர் ரெயின் இஸ் பாசிபிள். அப்போது நிறைய மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 10% சான்ஸ் இருக்குது. பாசிபிள்னு கொடுத்துருக்குதுன்னா அந்த 10% சான்ஸ் இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மோர் ரெயின் இஸ் ப்ராபபிள் ஆன் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. வென்ஸ்டேயும் தர்ஸ்டேயும் 90% நிறைய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அப்போ பாசிபிள்ங்கிற வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும், ப்ராபபிள்ங்கிற வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்துங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.